அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த ரமலானுக்கு என்னோடய வேலையை வந்து ஈஸியாகிறதுக்கு நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக கை குழந்தை வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா இஃப்தாருக்கு ஈஸியாக வந்து வேலைகளை வந்து முடிச்சிடலாம். நமக்கும் தொழுகை ஓதுறதுக்குன்னு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ லெமன் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கட் பண்ணி சீடெல்லாம் வந்து தனியாக எடுத்துட்டு ஜூஸை மட்டும் புழிஞ்சு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸுலேருந்து ஒரு 3/4 கிளாஸ் வரை தண்ணி வந்து நீ வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் க்யூப் எல்லாத்தையுமே தனியாக வந்து எடுத்துட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் க்யூப் எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து கரைச்சிடலாம். ஒரு பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து ஒரு 2.5 கிளாஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூஸ் வந்து கரைக்கலாம். அந்தளவுக்கு வந்து நல்ல புளிப்பாக வந்து இருக்கும். லெமன் பிழிஞ்சிட்டு மீதி தோல்லாம் வந்து இருக்கு இல்லையா, இதை வந்து கீழே வந்து போடாமல் இதில் வந்து நம்ம ஊறுகாய் வந்து செஞ்சு வச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே மிச்சமாக வந்து இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டு லெமனை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு அகைன் ஒரு தடவை கல் உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். நல்லா டைட்டாக மூடிட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து வச்சுக்கோங்க. வெயில் அடிக்கும் போது வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருங்க. 15லேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடவுருகா வந்து இதில் வந்து ரெடி ஆயிரும். இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சமோசா, ரோலு, வெஜ் ரோலு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தேவைப்படும். அதனால் பட்டாணி நிறைய வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பட்டாணி எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து உரிச்சு வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுட்டேன் பாக்ஸில் போட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். கேப்சிகமை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே உள்ளது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அகெயின் ஒரு தடவை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாதியை வந்து பார்த்திங்கன்னா நீட்டமாக இந்த மாதிரியும் மீதி பாதியை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸஸாக வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சமோசா, வேறு ஏதாவது ரோலு இந்த மாதிரி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பீசஸ் வந்து யூஸ் ஆகும். பெரிய பீசஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு டின்னருக்கு ஈஸியாக வந்து வேலையை முடிக்கிறதுக்கு, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சது எல்லாமே வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஃப்தார், டின்னர் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம தொழுகிறது, ஓதுறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். கேபேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்ட பீசஸாக வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கோடா போடுறதா இருந்தாலும் சரி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் வகைகள் வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, இஃப்தாருக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த முட்டைக்கோஸ் வந்து போட்டுக்கலாம். ஜிப்லாக் கவரில் நம்ம போட்டிருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே வந்து இருக்கும், காஞ்சி போகாது முட்டைக்கோஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான். பச்சை மிளகாவை இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே வந்து தொடச்சி வந்து எடுத்துருங்க. கொத்தமல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நான் அந்த கொத்தமல்லியுமே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொடச்சிட்டு நல்லா கவர் பண்ணி நான் வந்து பாக்ஸில் வந்து வச்சுட்டேன். பச்சை மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். கருவேப்பிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காம்பை எடுக்காமல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுட்டு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் காயும் இல்லையா. ஸோ அதனால் அந்த காயாமல் இருக்கிறதுக்கு, அந்த ஈரப்பதத்தோடு அப்படியே இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா மூடிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து காயாது. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சேன். அடுத்ததாக பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வந்து வைக்கலாம். அதாவது நடுவில் இந்த காம்பு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து எடுத்துட்டு நடுவில் உள்ள சீடையுமே எடுத்துட்டு நீங்கள் அதில் ஏதாவது ஒரு நட்ஸு, பாதாம், முந்திரி, அக்ரோட் ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வச்சு கிட்ஸுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து தனியாக போட்டு வச்சுருங்க. ஈஸியாக வந்து அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கும்.
உங்களுக்கு கூட பாதாம், முந்திரி, அக்ரூட், பிஸ்தா இந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நார்மலாகவே பாக்ஸில் போட்டு நான் வந்து மூடி வச்சுட்டேன். கிட்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் நட்ஸ் போட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு நேரத்தில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜூஸ் கரைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியில் நீங்கள் ஊற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஊறி வந்துடும். அதிகமான குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம நோம்புனால வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் அதிகமாக வந்து சமைப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அதிகமாக நமக்கு வந்து தேவைப்படும். முடிஞ்ச அளவு இஞ்சி பூண்டு நிறைய வந்து அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே தோலை எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சது வந்து இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து அரைச்சிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா கலர் வேறு மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.